ஹலோ எஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ லால் சலாம் ரைட் ஓகே இட் இஸ் ரிலீஸ் எஸ்டர்டே. ஸோ நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஐம் கோட் இன்னும் கிவ் யூ தாட் அபவுட் மை இன்னொரு ரிவ்யூ ஆக்சுவலி ஃபீட்பேக் என்ன அப்படின்றது. ஸோ ஓவரால் இஃப் யூ ஆஸ்க் மீ இட் இஸ் அ குட் மூவி டு வாட்ச் வெரி குட் ஃபேமிலியாக போயிட்டு பார்க்கலாங்க. டெஃபினெட்லி ரொம்பவே நல்லா இருக்கு. See, what is the main இந்த கருவ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கதை அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத நல்லிணக்கம் ஓகே அப்படின்றது. ஸோ அதை வந்து மையப்படுத்தி தான் வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க. பட் ரொம்பவே வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ரியலி ஹேட்ஸ் அப் டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஷி டிட் ரியலி வெல் ஆக்சுவலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் தி ரஜினிகாந்த் தே சே தட் ஆக்சுவலி இட் இஸ் கேமியோ ரோல். ஐ மீன் அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்ட்டு போடுறாங்க. பட் it is definitely not he'll be on the movies from starting from to end and the flashback சொல்லுவாங்க அதுலயும் வராரு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. பட் definitely very good message to the yeah, society for sure. And in the dialogue எழுதியிருக்காங்க பாருங்க, this awesome எல்லாருக்குமே கொடுத்துருக்குது. be it could be ஒவ்வொரு டைலாக்ஸும் வந்து யாரும் யாரோட மதத்தையும் புண்படுத்தாத மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பேசி பண்ணியிருக்காரு. ஐ மீன் டைலாக் ஐ டோன்ட் ரிமெம்பர் தி நேம் ஆஃப் தி பர்சன் ஹூ வாஸ் ரிட்டன் த டைலாக். பட் இட்ஸ் ட்ரூலி தட் இஸ் அமேசிங் that I can say. ரஜினிகாந்தை விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் நல்லா இருக்குங்க. செந்திலோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தம்பி ராமையா பண்ணியிருக்காப்புல ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த விஷ்ணு விஷால் அவங்களோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஐம் நாட் ஷியோர் அவங்களோட நேம் ஜீவிதான்னு நினைக்கிறேன். ஓகே, ஷி ஆல்சோ ரியலி வண்டர்ஃபுல், டெட் வெல், ஆக்டட் வெல். அண்ட் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டர் இஸ் ஆப்வியஸ்லி ஃபைன். அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபி, இந்த என்ன சொல்கிறது, ஒளிப்பதிவாளர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கிராமத்து ரம்யம் மனம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சேர்த்து ரொம்பவே அழகாக எஸ் லொக்கேட்டட் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் தி அதர் ஹேண்டில் வாட் ஐ குட் சீ தட் என்ன வந்து மிஸ் ஆகுதுன்னா, கிரிக்கெட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பட் ஒரு நல்ல ஒரு மேட்சாக வந்து காமிக்கலாம். இஸ் பின் ஏர்னிங் அ லாட் த்ரூ த கிரிக்கெட் அப்படின்னு காமிக்கிறாங்க அவங்களோட ஊருக்காக அந்த தேர் திருவிழா பண்ணுறதுக்காக. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அடிக்கடி என்ன ஆகுது, இந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வாட் இஸ் திஸ் அகேன் அப்படின்ற மாதிரி திரும்ப யூ ஹேவ் டு ரீதிங்க் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ திஸ் இஸ் வாட் தி பட் concern about the movie. Then apart from that, I don't feel anything as such. But very good movie. And yeah, one more thing. See, இது என்ன சொல்றாங்க, 1993 மூவின்ட்டு சொல்லுவாங்க. சேம் அது மாதிரியே அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா. சி we are just gone back around 20 years 25 years பேக் போன மாதிரி இருக்குது. ரொம்பவே தரமாக படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து வாட் ஐ ஃபெல்ட் அஸ் லைக் பொங்கல் அந்த மாதிரி நல்லா ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அண்ட் ஆல்சோ சொசைட்டிக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் என்றென்றைக்குமே வந்து தேவைப்பட மாதிரி படம் சரிங்களா. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்லிணக்கம் போற்றுதல், ஒன்றுபடுவோம், ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்தியானா என்ன சொல்கிறது, எல்லாமே தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் ஒன்லி இது இந்தியா இஸ் த கண்ட்ரி ரைட் ஓகே. அந்த மாதிரியான ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரியான படங்கள் அப்பப்போ வந்து என்ன பண்ணணும், நம்மளோட சமூகத்தை வந்து நல்லதாக வந்து பீப்புள் ஷுட் திங்க் ஆல்வேஸ் குட் அபவுட் சொசைட்டி ரைட். அந்த மாதிரியான படங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ அதன் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான படம். அண்ட் இது வந்து சொன்னது ரஜினிகாந்த் அவர்கள் மூலியமா சொன்னதுனால ரொம்பவே என்ன சொல்றது ரீச் ஆகுன்னு நினைக்கிறேன் பீப்புளுக்கு. அண்ட் அகேன் ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்ததுக்கு பிக் kudos to her. And what also I would recommend is I'm not forcing you all, but what I felt is like okay, நம்ம குழந்தைகள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போவே இருந்து அவங்களுடைய மனசில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்தை தூண்டு பண்ணுறேன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்ட்டு ஐ பிலீவ் இட். ஸோ யூ ஆல் கேன் just go and watch it. Yeah, you can take your family and go. Okay, that's all it's about that. Okay, if you all like this, please do share, give comments and feedback. So thank you so much. Bye bye.